அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசு புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தீண்டுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பராபவ வருடம் அருமையான ஒரு வருடம். கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பராபவ வருஷத்துல அப்படி என்ன ஒவ்வொரு வருஷம் வருது ஆக ஓகன்றீங்க. அப்படி இந்த வருஷம் என்ன முக்கியத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பராபவ வருஷத்தில் என்ன முக்கியம்னா, புதன் தான் யாருன்னு காமிப்பார். புதன் பகவான் கிருஷ்ணன் வெளிப்படையாக காமிச்சிடுவார். தன்னுடைய லாபஸ்தானத்தில் கன்னிக்கு லாபஸ்தானம் கடகத்தில் குரு உட்கார வச்சிட்டார். கடத்தலமாக இருக்கிற குரு உபயராசி நேயர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உபயராசியாக இருக்க குரு அந்த ஸ்திரராசி இல்லை சரராசி சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் உட்காந்து வச்சுருவார். மூமெண்ட் இருக்கும். உபயராசின்னு அங்கேயே ஹாப்பியாக காலத்தை வந்துட்டு ஜாலியாக உலகத்தையும் கண்டு கையில் வச்சிடலாம். உபயராசி இது குருக்கும் புதனுக்கும் மட்டும்தான் ஒருத்தருக்கு யாரும் கிடையாது. எப்படியோ ஒன்றா இருக்கலாம், கவலையே இல்லை. எல்லாம் அடிமைங்க. பொருள் எல்லாருக்கும் வையகம் இல்லை, அது சொல்லிட்டீங்கல்ல. அந்த பொருளே குரு தான் உபயராசி. பகவான் தான் அனுபவிக்கிறதுக்காக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பான். அப்போ அவர் தான் கீழ்நிலையில் இருக்கிற மாதிரி காட்சி இருந்துட்டு தன் கையில் குடுமி வச்சுட்டு இருப்பார், கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருப்பார். அதுதான் மிதுனமும் கன்னியும். அந்த நடுவில் இடையிலைய தத்து மீறி போகக்கூடாதுன்னா இந்த கன்னி ராசிக்கும் மிதுனத்துக்கும் இடையில சூரிய சந்திரன் வச்சுட்டார். இது 2 பேரும் தான் மொத்தமே கொடுத்தானோ, இவன் வழியாக தான் வந்தானோ. அதனால் கண்ட்ரோல் பேனலில் வச்சுருக்காரு. அங்கே குருக்கு சனீஸ்வரன் இல்லாமல் ஒரு பேரும் அவங்களால சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சா கூட உடம்பில் ஒட்டாது. உடம்பில் ஒட்டுறதுன்னு அர்த்தம் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே வெளியில் போடும். மருந்து மாயம் மண்ணாங்கட்டி சூன்யம் இதெல்லாம் போடும். இதெல்லாம் அதான் அதுதான் அந்த குரு செல்வத்துக்கு எது வேணுமோ அதை தான் குரு வச்சு சனீஸ்வரன் வச்சுருக்கு. செவ்வாய் வைக்கலையே. அதனால் அது காரணம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. சனீஸ்வரன் 4 காசு சம்பாதிச்சு கொடுப்பான், செவ்வாய் இருக்கிற நாசம் பண்ணுவான். எரிபொருள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவ்வளோ நாசமாச்சு பார்த்தீங்களா? நாசம் தானே அவ்வளோ. ஆட்டம் அடிக்கிறது எல்லாமே நாசம் தானே. அதெல்லாம் எரிபொருள் தானே. அதெல்லாம் எரிபொருள் விருத்திக்கு வரும், நாசம் வரும். எரிபொருள் நாசமாக்கிட்டு அதில் விருத்திக்கு வருதுன்ற எண்ணத்துக்கு. அதனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு மட்டும்தான் செவ்வாய். இதெல்லாம் எவ்வளோ காலபுருஷம் பண்ணுற வேலை பார்த்தீங்களா? சரி, எதுக்கு சொல்கிறேன்னா கன்னிராசினியரோட சப்தமாதிபதியே குரு தான். அதை மட்டும் சுகஸ்தானந்தி குரு தான். சனீஸ்வரர் யாருன்னா கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 6ஆம் அதிகாரி. இதுவரை 6ஆம் வீடு இல்லாமல் பூர்வ பிஸ்னஸ் ரிட்டர்ன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் நிறைய வரணும்னா பணம் கடனை வாங்கியாவது அதில் போட்டு வியாபாரம் பண்ணு கையில் இருக்குது. நம்ம நாட்டில் அப்படி பண்ணுறதே பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க. அதனால் தூண்டு அந்த வரைக்கும் போட்டு இது போதும்னு அப்படியே போயிடுறது. அந்த மால் வெளிநாட்டு கம்பெனி மாதிரி மால் அந்த மாதிரினா பெரிய பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா நம்ம நாட்டில் என்றைக்கோ பில்லியன் ட்ரில்லியன் இருக்கும். இன்னமே கன்னிராசினியர்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு தான். வேலைக்கு போனாலும் சரி, அடிமை பணியில் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக இண்டஸ்ட்ரி பண்ணாலும் ஷேர் அண்ட் செக்யூரிட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவாங்க. அப்படி ஆனாலும் உங்களுக்கு பொறுத்தவரை உட்காந்தத்துலே இந்த கணக்கு வழக்கு லாபம் ப்ராஃபிட் அது இது இன்கம் பண்ணுறது அந்த பெரிய போஸ்ட்டில் கொஞ்ச நாள் டைரக்டர் சேலரி டைரக்டர் ஆகிடுவாங்க. அப்படி பார்த்து எப்படி பாருங்கள், இப்படி என்ன ஆகலாம். அது மாதிரி இந்த நிலைக்கு போனாலும் சம்பாதிக்கிறதுக்கு வழிகளில் அந்த ஹை லெவலில் போகிற அளவுக்கு தான் கண்ணியில் இருக்குது. அந்த பிஸ்னஸில் மேக்னெட் இவங்கெல்லாம்
வரதான் வேலைக்கு போகிறது காட்டில் பிஸ்னஸ் மேக்னெட். வேலைக்கு போகிற இடத்துல பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை பக்காவாக போனோன்னா அது தகுந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறதோ இதுலேயோ தொழிலையோ அது பெரிய லெவலில் இருந்து கைட் பண்ணி வயதவர் தூக்கின்னு போவாங்க. ப்ராஃபிட்டபிள் இவாளுக்கு ஆக்கிடுவாங்க. நஷ்டத்தை தவிர்த்து ப்ராஃபிட்டபிள் அந்த ஒரு ஐக்யூ இவாளுக்கு எப்போதுமே உண்டு. புதன் சம்மந்தப்பட்ட ராசி நேரர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னா அவன் தான் வியாபாரி. முதல் போட்டு வியாபாரி, முதல் போட்டு கொஞ்சமாக பணம் கொடுத்து நாட்டையே பிடிச்சிடுவான். அந்த அமெரிக்கா அந்த மாதிரி முதலாளித்துவம் பேர் அது மாரி. அதனால் இந்த மாதிரி அந்த அளவுக்கு பணம் ரொட்டேட் ஆகும் இவனுக்கு. தொழிலில் சேலரிடு பீப்புளாக இருந்தால் கூட சைடில் பிஸ்னஸ் பண்ணி எப்போதுமே ஒயிட் காலர் ஜென்டில்மேன் தான் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி சொந்தமாக நடத்தினா என்ன ப்ராஃபிட்டு லாபம் அடிச்சிட்டா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு பெரிய லெவலில் ஆவாங்க. பணம் ரொட்டேஷன் இவன் ஏர்ன் பண்ணி சம்பாதிக்காட்டணும் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கல பணம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில். அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் இயற்கையாகவே அவளோட அமைப்பு உண்டு. காரணம் என்னென்னா கன்னிக்கு சூரிய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரம் கொஞ்சம் தடங்களாக அதுதான் பாதி 2 பாதம் விட்டு பாதி இங்கே இருக்குது, புல் பாதம் இல்லை. அந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு தான் அங்கே இருக்குது. கட்ஸ் இருக்கணும், மூளை பயன்படுத்தணும். ஏன்னா புதன் தொடர்புள்ள அந்த ராசினால செவ்வாய் அதுக்கு அடங்கி தான் இருப்பார். அந்த அவர் ஐடியாவுக்கு பிரகாரம் செய்வார். இதுக்குமே கராராக இருக்கணும். செவ்வாய் கராராக இருப்பார். ஆனால் எப்படி இருக்கணுமோ அப்படி செயல்பட்டு அந்த கரார்த்தமே காட்டுவார். அப்படி ஏன்னா ஒவ்வொரு அந்த செவ்வாயினுடைய குணத்தை பயன்படுத்துப்பான் தவிர அப்ஹேண்டாக ஒரு நாள் செவ்வாய் தலைவக முடியாது. அந்த கன்னி ராசியில் மட்டும் வண்டி மிதுனத்தில் கூட செவ்வாய் மிருகதேஷம் இருக்கும். அது ஏன்னா இந்த கட்ஸு எந்த இடத்துல எப்படி காட்டணுமோ அந்த காட்டுறத செவ்வாய் கொஞ்சம் உரக்க தேய்ச்சானா போது நெருப்பு பொறி வரும். நெருப்பு பொறி வரணும்னா நல்லா உரசணும். செவ்வாய் நல்லா உரச்சுன்னா எங்கே காட்டணுமோ காட்டிடுவார், காலி ஆகிடும். தான் புதன் பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கரார் பேர். இல்லைன்னா பணத்தை கொடுக்க மாட்டாங்க யாரும். வாங்கின பணத்தை தருவாங்களா, வியாபாரம் போசடி பண்ணுவாங்களே, அதுக்கு தான் செவ்வாய் எப்போதுமே அந்த ரூல்ஸ் கரார் சிஸ்டத்தை பயன்படுத்தி பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் செவ்வாய். அதை எப்போதும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 அதே அங்கே ராகு வச்சுட்டு இருப்பார் தினத்தில். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் போனால் ராகு வேணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறவங்க எல்லாமே சர்ப்ப தொடர்பு இருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போக முடியும். அந்த தொடர்பு ராகுக்கு எதுக்கு தொடர்பு டைரெக்டாக இருக்கணும். இருந்தால் தான் அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலைக்கு போக முடியும், அந்த சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இங்கேயே 4 சோத்துக்குள்ளே தான். அந்த மிருகராசினியர்களுடைய பாக்யாதிபதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுக்கராச்சாரியார் சிரிச்சுண்டே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அட்டகாசமாக கோத்து விட்டுருவார். கொட்டணும், ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துட்டே இருக்கும். அது எப்படி அந்த டெக்னிக் சுக்கரனுக்கு தெரியுன்னு தெரியல. கிருஷ்ணனுடைய ருக்மிணி சம்பந்தப்பட்ட அது அவருடைய பிரதர் ஸ்ரீதேவியுடைய சகோதரர் புருகு மகேஸ்வருடைய டாக்டர். புருகு மகேஸ்வருடைய புள்ள தான் அந்த இவர் சுக்கராச்சாரியார். உப்பிலியப்பன் கோயில் கூட தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நவகிரகங்கள் தனி மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லது. ஸோ பொழுதுபோகிறது அந்த கட்டங்கள் போல் தான் பூமியில் அனுபவிக்கிறதுக்காக அந்த கட்டங்கள் போட்டு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காலப்புருஷனை வச்சு பண்ணது தான் இது. சாஸ்திரங்கள் தொடர முடியுது. அதனால் நம்மளே முடிவை தோற்றுவிச்சு போட்டதுக்காக இல்லை, அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர ஒரு முடிவர்கள் விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. தவிர இந்த காலம் நான் ஸ்டாப்பாக போகும். காலம் நிற்கவே நிற்காது, திருப்பி அதே ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது அவ்வளவு உண்மை. அதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முறையில் இன்னமே இந்த சரீரத்தில் வயசு ஆயுரோக்கியம் நன்னா இருக்கும், நல்ல கன்று மாதிரி இருப்பாங்க. 60 வயசில் கேவ மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. இன்னமே அதுக்குள்ளேயே அதே மாதிரி நோக்காடில் மாட்டின்னு அவஸ்தப்பட்டு குடும்பம் இது.
டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி என்ன வியாதியாக இருக்கும், இது இருக்கும், அது இருக்குன்னு எல்லாமோ வாயில் நுழையாத பேரெலாம் சொல்லி குழப்பி ஒரு வழியே ஆக்கிடுறாங்க. இனிமேல் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. மெடிசன் கூட நம்ம ஊர்லேருந்து வெளிநாடு போயிடணும். அதெல்லாம் க்ளீன் போல்டு. அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு இங்கேருந்து வாங்கி தின்னாதான் சோறு இனிமேல். அடுத்தது பாரு, டிமாண்ட் அண்ட் சப்ளையில் பார்த்தா கான்ட்ராரியாக இருக்கு. பாரு இப்படி வருது பாருங்கள். ஒரு எறும்பு கூட சேர்த்து வச்சு துருண்டு அரிசி சேர்த்து வச்சு அது கூட வியாபாரம் பண்ணுற அளவுக்கு நாடு ஷேப்பாகிடுறது. அது கூட வேலை வாய்ப்பு பாருங்கள். அந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம நாட்டில். வேலைக்கெல்லாம் ஆட்கள் போகாது. எல்லாமே அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வேலையை பண்ணுவாங்க. ஜாப் ஓரியன்ட். அவங்க டிமாண்ட் பண்ணி சேலரி வாங்குகிற அளவுக்கு தான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. அப்போ இவங்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது தான் பண்ணுறாங்க, சொந்தமாக பிஸ்னஸ். இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்லேயோ ஏதோ சொல்லியோ ஏஜென்சியோ ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சிடுறாங்களே. மினிமம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் குறைஞ்சது. அந்த 50,000 ஒரு கம்பெனி வரத்து வரைக்கும் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 30,000, 15,000, 30,000. அது அத்தனை வரைக்கும் போயிட்டு லோலோடு சம்பாதிச்சுட்டு அதிலேயே கூட்டணும் பண்ணி வாழ்க்கையே ஜூம் ஆகிடும். என்றைக்கு அவன் 1,00,000 ரூபா வாங்குறது? அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே தானே வரும். அப்போ என்ன பண்ணுவான்? அது நிலைமை அடியோடு போயிடுத்துனுமே. இன்னுமே யாரும் கமாண்ட் பண்ண முடியாது யாரையுமே. அவங்க உட்காந்த இடத்துலேயே அந்த பொட்டியை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி ஆர்டர், டிமாண்ட், சப்ளை என்னென்ன உண்டோ, அதுக்கு என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அது எப்படி கிடைக்கும், அது எப்படி ஆர்டர் கை வாங்கலாம், இது என்னென்ன உண்டு, அதெல்லாம் அப்படியே நுணுக்கங்கள்லாம் அப்படியே பண்ணி ஏர்ன் பண்ணி சர்வீஸ் செக்டார்ஸ் பேர். இதெல்லாம் கன்சல்டன்சி சர்வீஸுன்னு பேர். இதன் மூலம் சம்பாதிப்பாங்க எல்லாருமே. எல்லாம் பெரிய இடத்துல வேலை செய்வாங்க. நல்ல எஸ்டாப்ளிஷ்டு லைஃபு. தே நோ அவுட் ஹேண்டில் சிஸ்டம் எல்லாமே தெரிகிறது. அதனால் புதுசாக ஆளுமே இல்லை. ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா அப்புறம் யாருமே வேலை செய்ய முடியாது. அதனால் எல்லாருமே ஒரு முதலாளி அளவுக்கு தான் இந்த வருஷத்தில் இருக்குது. இத்தனை நாளாக வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்க. இன்னும் வெளிநாட்டிலேருந்து சுற்றி நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. அதுதான் வித்தியாசம். அதனால் கவலை இல்லை. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மற்ற கண்ட்ரி காட்டில் இங்கே ரொம்ப சீப்பு தான், ரொம்ப சீப்பு இது கம்பேரிட்டிவ்லி. அதனால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. இப்போ சிஸ்டத்தில் பகவானே இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துட்டு திருப்திகரமான வாழ்க்கை, பண தட்டுப்பாடு வராது, எதிர்பார்க்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பண்டிகையோ அல்லது குடும்பத்தில் வர கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அழகாக நம்ம அந்த இதெல்லாம் நம்ம திருப்தியாக பண்ண முடியும். எல்லா மனுஷா தொடர்பு இருக்கும். நம்ம உறவுகள் விட்டு போகாது. எல்லாரோட சர்வீஸுகளும் நம்ம பண்ண முடியும். அந்த உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும், மனசு சந்தோஷம் இருக்கும், மன பலு இருக்காது, குறை இருக்காது, ஹெல்த் நல்லா இருக்கும். அதனால் சாப்பாடு வேலைக்கு போகும், டென்ஷன் எதுவுமே வராது. அது எதுக்கு உண்டானது? பயமுறுத்து, திருட்டு, அந்த இன்னும் உண்டு அத்தனை உபாதைகள் உடம்பு வரதுக்கு காரணமாக இருக்கிற காரண காரியங்கள்லாம் இனிமேல் அடிபட்டு போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, கண்ணினுடைய லாபஸ்தானத்தில் தான் குரு உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? சனீஸ்வரர் உட்காந்துட்டு அங்கே தொடர்பு கொள்கிறார். ஸோ பூர்வ புண்ணியாதிபதி குருவை அந்த சனீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த கண்ணினுடைய பூர்வபுணாதி சனீஸ்வரரை குரு சப்தமாதி தொடர்பு கொள்கிறார். கண்ணினுடைய சப்தமாதிபதியே குரு தான். அதனால் அந்த லாபத்தில் உட்கார்ந்து தொடர்பு கொள்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும்போது குரு சுக்கராச்சாரியர் அழகாக தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்திருக்கு. சனீஸ்வரர், செவ்வாய் எல்லாமே குரு உச்சஸ்தானத்தில் செயல்படுறாங்க. அப்புறம்தான் ஒன்று ஒன்றாக வந்து தொடர்பு கொண்டு கண்ணிலே வந்து தொடரும் சனீஸ்வரர். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு வருது அவங்களுக்கு வாழ்க்கையில். அப்போ என்ன ஷேர் பண்ணிக்கிறான்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிகம் அவனே சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாகி லெவலில் சாதாரண லெவலில் இருந்தால் அப்படியே அவன் ஆல்டர்னேட்டிவாக அவனே இண்டஸ்ட்ரியில் ஆகிடுவான்.
ஒர்க்கர் கேன் பிகம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அதுதான் இந்த வருஷத்தில் ஒரு ட்ரெண்டு கண்ணிக்கு. அதில் பார்த்துக்கோங்க அவங்க சாமர்த்தியம் அது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா விஷயத்துலையுமே நம்மளை ஒரு துண்டு கூட மறைக்காதவங்க நமக்கு மதிப்பு கொடுத்து செயல்படக்கூடிய காலம் இது. நல்லபடியாக கௌரவத்தை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் செயலிகள் இந்த வருஷம் ஃபுல்லாக போகும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் சமாளித்து பெரிய லெவல் ஆய்ந்துப்பிக ஒரு குறைவில்லை சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.